ராமன் நம்ம மனசில் சந்தேகம் இருக்கோன்னு சந்தேகப்படுறான் அப்படின்னுட்டு முதல்ல அந்த சந்தேகத்தை போக்கினாலும் ஒரு வார்த்தை சொல்லி குலீன சத்வ சம்பன்னா தேஜஸ்வி சரிதூரதா, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நிறைய சத்துவகுணங்கள் சாத்விகமான குணங்கள் உள்ளவன், அப்பேற்பட்டவன். சரிதௌரதா, நிறையா தர்மானுஷ்டி தெரிஞ்சுனா சில பேர் தெரிஞ்சுப்பான், ஆனால் ஒரு அனுஷ்டானம் இருக்காது. அப்படி இல்லாமல் நிறையா தர்மானுஷ்டானம் பண்ணினவன். அப்பேற்பட்ட நீ அப்பேற்பட்ட ராஜ்யஹேதோ கதம் பாவம் ஆச்சரே தொத்விதோஜனா, இவ்வளோ படித்து இவ்வளோ நல்ல காரியம் பண்ணி இவ்வளோ சத்துவகுணத்தோடு இருக்கிறேன், இன்னொருத்தரும் கூட இந்த ராஜ்யத்துக்குன்னு இது மாதிரி தப்பு பண்ண மாட்டானேடா, இன்னொருத்தரையும் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிற போது உங்ககிட்ட சந்தேகம் வருமா? ஆச்சரே தொத்விதோஜனா, ஒன்ன மாதிரி உள்ள இன்னொருத்தர்கிட்டயே எனக்கு சந்தேகம் வராது. அப்படி இருக்கிற போது கூட பிறந்த ஒன்றை சந்தேகப்படுவேனாடா, அவன் ஒருவேளை அண்ணா தன்னை சந்தேகப்படுறாளோ அப்படின்னு நினச்சானே, அதுக்கு பதில் சொல்லிட்டான். ஆனால் ஸ்திரீகள் பண்ணின காரியம் அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆரம்பித்தானே, அதை கண்டிச்சான். பரதானாள் அப்பா அம்மா பண்ணினதை தப்புன்னு சொல்கிறதுக்கே நமக்கு அதிகாரம் கிடையாதுடான்னு சொன்னான். உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு ச விதீயதே, மாதாபிதாக்கள் பண்ண காரியத்தை தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. மூணு பேர்கிட்ட எதையும் எப்பவும் சொல்லலாம். குரு அவளோ சிஷ்யாட்டியும், மாதாபிதாக்கள் குரு புத்திராட்டியும், உபபன்னேஷு தாரே பர்த்தா பத்ரிகிட்டையும் எதையும் எப்பவும் சொல்லலாம். அவள் சொன்னதை பண்ணி வைக்கிறதுக்கு கடவுப்பட்டிருக்காளே தவிர அதை சொல்லலாமா இதை சொல்லலாமான்னு விவாதம் பண்ணுற அதிகாரமே கிடையாது. உங்கள் அம்மாவுடைய உத்தரவு எனக்கு வனவாசம் உனக்கு ராஜ்யம், இதை மாற்றுறதுக்கே அதிகாரம் கிடையாது. அதை பற்றி அதை எடுத்து பேசுகிறதுக்கே அதிகாரம் கிடையாது. சிலது சொல்கிறா பாருங்க, இதை கோர்ட் எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படி இருக்கட்டும். இது விவாதம் பண்ணுறதுக்கே அதிகாரம் இல்லாத விஷயம். அதனால் அவங்க அம்மாவுடைய எண்ணம் அப்படியே நல்லா கிளம்பிட்டாங்க. நீ போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க விடானுட்டாள். இதுக்கு பரதன் அதுக்கு மேலே பதில் சொல்ல ஆரம்பித்தான். அம்மானு ஆரம்பித்து பகவான் பதில் சொல்லிட்டானும், அதனால் அம்மா விட்டுட்டு அப்பான்னு ஆரம்பித்தான். என்ன சொன்னாங்க, அதுக்கு ஒரு புதூர் மாதிரி ஒன்று சொன்னான். என்ன சொன்னான்னு ஒருத்தர் கடையிலேருந்து செடியெல்லாம் நர்சரியிலேருந்து ஒரு மாஞ்செடி வாங்கி வந்தார். அந்த மாஞ்செடி கொடுத்தவன் என்ன சொன்னாலும் இது 3 வருஷத்தில் பழுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். வாசலில் வச்சு ஜலமிட்டு இருந்தான். முதல் வருஷமே அது ஒரேடியாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் பூரிச்சான், நான் பண்ணின புண்ணியம் 3 வருஷத்தில் பழுக்கும் நினச்சோம், முதல் வருஷமே பூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தான். திடீர்னு ராத்திரி தங்கிட்டு மறுநாளைக்கு காலத்தில் பார்த்தா அந்த ஆணி வேற ஏதோ பூச்சி கட் பண்ணி அந்த மரம் அப்படியே வாடி நிற்கிறது. அவன் எப்படி தாபப்படுவனோ அது மாதிரி அப்பா தாபப்பட்டு இருக்கான். தமர்த்தம் வேத்து பருவசி, நான் எதற்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னுட்டானவன். அதாவது மரம்னு இருந்தால் 3வது வருஷம் பழுக்குங்கிற மாதிரி பிள்ளைன்னு ஏற்பட்டால் மேஜராய் ராஜ்யத்தை ஒத்துப்பன் அப்படின்னு நினச்சான் தசரதன். அது என்னாச்சு, முதல் வருஷமே பூத்தா மாதிரி மைனராக இருக்கிற போதே விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை ரட்சித்து தனக்கு தேசத்தை ரட்சிக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு காட்டிவிட்டான் சுவாமி. அதனால் தசரதன் பூரிப்படைந்தான். முதல் வருஷமே பூரிப்படைந்தான். முதல் வருஷம் பூத்த உடனே பூரிப்படையுமே அது மாதிரி. அது என்ன ஆச்சு, திடீர்னு ஆணி வேற கட் பண்ணுற மாதிரி பட்டாபிஷேகம்னு வந்து நின்று போயிடுது. அதனால் அது எப்படி அதுக்குள்ளவன் எப்படி வருத்தப்படுவனோ அது மாதிரி வருத்தப்பட்டுருக்கான். இதுக்கு மேலே ஒரு காரியம், அங்கேருந்து ஒரு சன்னியாசி வந்தார். அவர்கிட்ட தாபத்தை சொன்னான். அவர் சொன்னாடி இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னுட்டு இதில் மந்திரம் ஜபம் பண்ணி அந்த ஜலத்தை அதில் விட்டாள், செடியில் விட்டாள். அது மறுபடியும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடுது. அப்படின்னா அவன் எப்படி 10 மடங்கு சந்தோஷப்படுத்தினான். அது மாதிரி நான் மறுபடியும் உங்களை அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாது பண்ணிவிட்டா தசரதன் 10 மடங்கு சந்தோஷப்படுவான். அதனால் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு இது காரியம் இல்லை, நீங்கள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படி ஆரம்பித்தான். சுவாமி ஒரு படி மேலே வந்து கண்டித்து பேச ஆரம்பிச்சான். பரதானாள் தர்மசாஸ்திரம் தெரிஞ்ச நீ பேசுகிற பேச்சாடா இதுனாள். லோகாயதிகளான ஜனங்கள் பேசுவாளே, உலகத்துடைய வாழ்க்கையில் மட்டுமே ஈடுபாடுள்ள ஜனங்கள் பேசுவாளே, அது மாதிரி பேசுறியே, தர்மசாஸ்திரம் வாசிச்சு நீ பேசுகிற பேச்சாடா. தசரதன் வியோகமான போதும் சரீரத்தை பரித்தியாகம் பண்ண போது நடந்த காரியத்துக்கும்
அவன் பரலோகத்தில் எப்படி இருக்கான்னு தீர்மானம் பண்ணுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? அவன் ரங்கநாதனுடைய அர்ச்சனை 60,000 வருடம் பூஜை ஜபங்கள் ஹோமங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் தசரதன் பண்ணினது பரலோகத்தில் போய் அழுதுன்னு இருக்கிறதுக்காக. நான் சொல்கிறேன், ராஜா என் பிரபு தசரதன் பரம சௌக்கியத்தோடு பரலோகத்தில் இருக்கான்னு சொல்கிறேன். யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு சரீரத்தை விடுற போது நடந்த விஷயத்துக்கும் பரலோகத்தில் அவன் எப்படி இருக்கான்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டான். ராமன் கேட்ட கேள்வியுடைய சாரமை தான். மூடனான ஜனங்கள் தான் அப்படி தான் பேசுவாள். ஒருத்தர் அங்கேருந்து சாட்சியிட்ட வந்து ஒரு விஷயம் சந்தேகம்னா என்னென்ன, எங்கள் அப்பாவுக்கு வெங்காயம் போண்டோன்னா ரொம்ப பிடிக்கும், டிஃபனுக்கு வெங்காயம் போண்டோ பண்ண சொல்லியிருந்தாள். எங்கள் அம்மா தயார் பண்ணிட்டு இருந்தாள். அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பிராணன் போயிடுத்து ஒரு காலம் ஆகிட்டார். சாத்தத்தனையும் வெங்காயம் போண்டோ போடலாமான்னு ஒருத்தன் கேட்டான். மூடன் தான் அப்படி கேட்பான். சரீரத்தை விடுற போது நடந்த விஷயத்துக்கும் பரலோகத்தில் இருக்க எப்படி இருக்கான்னு தீர்மானம் பண்ணதுக்கு என்னடா சம்பந்தம்? நான் சொல்கிறேன், எத்தனை யாகங்கள் பண்ணியிருக்கான்னு எத்தனை தர்மங்கள் பண்ணியிருக்காள். அவன் அழறா, அவன் சரித்திரம் கேட்டவாள் கூட அழக கிடையாது. அவனுக்கு எதிராக கிளம்புடா பரதான் விட்டாள். இப்படி அதுக்கு இதுக்கு மேலே பெரிய சொல்ல ஆரம்பித்தான். இப்படி கொஞ்சம் அடங்கோன் போல இருக்கிற நிலையில் ஜாபாலின்னு ஒரு பிராமணர் அவர் எழுதுன்னு நாஸ்திகம் பேச ஆரம்பித்தார். ஜாபால் வால்மீகி சந்தேகம் வர இடத்துலலாம் முன்னாடி தன் அபிப்பிராயத்தை சொல்லிடுவார். ஜாபாலின் பிராமணோத்தமா, ஜாபாலின் மேலே நாஸ்திகம் பேச போகிறார். அவர் உண்மையான நாஸ்திகம் நினைக்காதே, ஏதோ எப்படியா பேசி ராமனை காய்ச்சி போட முடியாதான முறையில் நாஸ்திகம் பேசுகிறார். அவரும் யஜ்ஞா தினுஷ்டானம் பண்ணிருக்கிற பிராமணனாம். அவர் எழுந்து பேச ஆரம்பித்தாள். பிரத்யக்ஷம் எத்ததாதிஷ்ட, கண்ணுக்கு நேராக கிடைக்கிறத விட்டுட்டு பரலோகமாவது புண்ணியமாவது. அவர் ஆரம்பித்தது எந்த இடத்த ஆரம்பித்தார் தெரியுமோ? சாத்தத்தெலாம் கை வைக்க ஆரம்பித்தார். அவர் அஷ்டாயில் அது ஒண்டிதான் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நாடகமாவது நடத்தின்னு இருக்கான். சந்தியாவந்தனம் பண்ணாதவன் கூட சாத்தத்தனைக்கு ஏதோ நாடகம் நடத்தினான். அதையும் கை வச்சுடணும்னு வருவோம். அஷ்டகா பிததைவத்தியம் இத்தியம், அஷ்டக பண்ணுங்கிறது சாத்தம் பண்ணுங்கிறது, அப்பாவுக்கு திதில் மகாலயம் பண்ணுங்கிறது, போதனம் பண்ணி வைங்கிறது. எங்கேயாவது பரலோகத்தில் இருக்கிற அப்பாவை நம்மாவது சாட்சியில் சாப்பிட்டு போனாலும் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு போய் சேருமா? இங்கே என்ன டியூபாக இருக்கு இங்கே இதுங்க போகிறதுக்கு? அஷ்டகா பிததைவத்தியம் அப்படின்னு ஆரம்பித்தார் அவர். சாத்தத்தை சரியாக பண்ணலைன்னா அந்த குடும்பத்துடைய குழந்தைகளை பார்த்தாலே தெரியும். பிதற்களுடைய சாபம் நேராக குழந்தையுடைய புத்தியை தான் போய் பாதிக்கும். பல குடும்பத்தில் பைத்தும் பைத்தியமாக குழந்தைகள் இருக்கு பாருங்க. பிதிரு சாபம் தான் ஜாதகத்தை பார்த்தா நன்னா தெரியும். பிதிரு சாபம் தான் அது காரணமாக இருக்கும். அதே மாதிரி பிதற்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கு பாருங்க. அந்த குடும்பத்தை குழந்தைகள் பார்த்தாலே மேதாவியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் இந்த குடும்பத்தை பார்த்தாலே. இதுக்கு நடுப்புற சுவாமி உடனே பண்ணால் ஜாபாலியை கோபிச்சுக்க ஆரம்பித்தாள். நேரடியாக அந்த ஒரு மரியாதா பாரணம். நேரடியாக கோவினா என்னதான் இருந்தாலும் பிராமணன் வேதாத்தியனம் பண்ணவர். அதனால் நேரடியாக கோபிச்சிக்க முடியாது, கோபிச்சிக்க மாட்டான் பிரபு. அதனால் என்ன பண்ணால் மறைமுகமாக தெரிவித்தாள். என்ன சொன்னார் தெரியுமோ? எங்கள் அப்பா தார்மிகனா பிரமாமா தேசத்தை ஆண்டு இருந்தாலும் நினச்சிருந்தேன். எங்கள் அப்பாவுடைய ராஜ்யத்தில் இப்படி ஒரு குறையால் நான் சுவாமி, இப்படி ஒரு குறையா உமக்கு மானியம் கொடுத்து அக்னிஹோத்திரம் பண்ண முடியா பண்ணி உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கார். உம்மை புரிஞ்சிக்காமலே எங்கள் அப்பா கடைசி வரை இருந்திருக்காரு. நிந்தாம்யஹங் கர்ம பிதுக்ருதம் தது யஸ்தாம கிருண்ணாத் விஷமஸ்த புத்திம். இப்படின்னா சொல்ல தெரியணும். நேரடியாக கண்டிக்காமல் மறைமுகமான முகத்தில் கண்டிக்க ஆரம்பித்தாள். மரியாதை உள்ளவாட அந்த மாதிரி முறையில் பேச எல்லாம் ராமன்கிட்டே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரி கர்மத்தில் அந்த வாக்கியத்தை சொல்லணும் அப்படிங்கிறத ராமாயணம் போன்ற கிரந்தங்களே தெரிஞ்சுக்கணும். எங்கள் அப்பாவுடைய ஆட்சியில் இப்படி ஒரு குறையா அப்படின்னு ஆரம்பி உண்மை மந்திரி சபையில் சேர்த்து மானியம் கொடுத்துருக்காளே, ஆச்சரியமாக இருக்கே எங்கள் அப்பா இப்படி இருந்திருக்காளே. அதுக்கப்புறம் வசிஷ்டாச்சாரியர் எழுதினார், ராமா ஜாபாலியை கோபிச்சுக்காதே, ஜாபாலியில் விடாலியதே லோகசாஸ்திர கதாகதி. ஜாபாலிக்கு வருங்காலம் கூட தெரியுண்டா, எப்படியாவது ஒன்று அழைச்சிட்டு போட முடியாதா அப்படிங்கிற அஜானத்தில் ஒரு பேசியிருக்காரு சொல்லி உடனே பரதன் என்ன ஆரம்பித்தான், குஷானாசர சாரதை. அப்போ நான் ராமான் நாள் உன்னோட விவாதம் பண்ணி உன் மனசை திருப்புற அளவுக்கு எனக்கு விவாத சக்தி வாத சக்தி கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு முறையில் என்னை உன் அனுகிரகத்தை நான் அடைய முடியும். என்ன தெரியுமா? நீ நமஸ்காரம் பண்ணிவிட்டா குளிர்ந்து போய்டுற தெய்வம், உன் சரணத்தை பிடிச்சுட்டா போகிறோம்.
எதை போல தெரியுமா நாள் பூதே சிவ மகேஸ்வரா பரமேஸ்வரன் எப்படி அவன் நமஸ்காரம் பண்ணினா குழந்தை படுறதையுமோ அது மாதிரி பரதன் ராமனுக்கு சொல்ற திருஷ்டாந்தம் பூதே சிவ மகேஸ்வரா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினான். அவன் நமஸ்காரம் பண்ண உடனே சுவாமி இறங்கி வந்துட்டான். என்ன அர்த்தம் தெரியுமோ, அதுவரை புத்தியால் விவாதம் பண்ணினான். புத்தியால் விவாதம் பண்ணி பகவானை ஒரு நாளும் கட்டுப்படுத்த முடியாது. நமஸ்காரம் பண்ணி இறங்கி ஹிருதயத்தால் பிடிச்சிக்க ஆரம்பித்தான். ஹிருதயத்தால் பிடிச்சிக்க ஆரம்பித்தான். சுவாமி தானே இறங்கி வந்துட்டான். புத்திக்கு கட்டுப்படுவனான் சுவாமி இறங்கி வந்த உடனே பரதான் நான் கவலைப்படாதே, அவன் இன்னொன்று வேறு சொன்னான் பரதன். அதான் சுவாமி அதனால தான் தர்மசங்கடம் போட்டாள். நீர் ராஜ்யம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லலாம், என்ன ராஜ்யம் ஆளுன்னு சொல்ல முடியாதோன்னு அதை நிர்பந்தம் பண்ண முடியாதே. நான் ராஜ்யம் ஆள மாட்டேன், நீ வேறு ஆட்டாப்படும் அப்படின்னா ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணால் கவலைப்படாதே, என் பாதுகையை கொடுக்குறேன், பாதுகா அது என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவா, அப்பாவுடைய வாக்கியத்தையும் நாம் பரிபாலனம் பண்ண மாதிரி இருக்கணும், 14 வருஷம் கழித்து நான் ராஜ்யத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி பரதன் அதை ஏற்றுண்டு தன் பாதுகையை கொடுத்து அனுகிரகம் பண்ண 6 ரோக ரதம் ஹிருஷ்டகான்னார் வால்மீகி. ஏதோ ராமனை கூப்பிட்டோம், ராவல் வல்லி பாதுகை தான் கிடச்சிது அப்படின்னு அறகுறையான மனசோடு திரும்பறியாம் பரம பூரிப்போடு தேறினானாம். ஏன்னாள் பாதுகை 10 ராமனுக்கு சமானம் தெரியுமாம் பரதனுக்கு. அதனால் பரம சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வந்து அயோத்தியா நகரத்தை பார்த்தான். ராமன் இல்லாத அயோத்தி பிடிக்கவே இல்லை. அதனால் இது பிரயோஜனமே இல்லைன்னு கிளம்பி அங்கேருந்து நந்தி கிராமத்துக்கு வந்து மந்திரி சபைக்குள்ளெல்லாம் அங்கே கொண்டு வர சொல்லி ராஜசிம்மாசனத்தை கொண்டு வந்து அங்கே போட்டு அதில் பாதுகையை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி ததஸ்து பரத ஸ்ரீமானி அபிஷிச்சார்ய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாச சர்வதா. பாதுகாதீனாய் ராஜ்ய பரிபாலனம். பாதுகாதீனாய் ராஜ்ய பரிபாலனம்னா என்ன அர்த்தம்? பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மந்திரி சபையில் உட்காந்து பாதுகை பேரில் உத்தரவு போடுறது, ஏதாவது தினம் வரவு செலவு பாதுகை சிலையில் வாசிக்கிறது, திருப்பதியில் பெருமாள் சிலையில் வாசிப்பாளர் அன்றைக்கி வரவு செலவு இப்போ நடந்துட்டுருக்கா என்னன்னு தெரியாது, நடந்துட்டுருக்கும். ஏன்னா அவெல்லாம் சம்பிரதாயத்தை மாற்ற மாட்டாள் திருப்பதியிலலாம். நான் அது மாதிரி வாசி பார்த்துருக்கேன். அன்றைய வரவு செலவு பெருமாள் சிலையில் வந்து வாசிப்பாள். மடத்தில் கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. பெரியவா மகாசுவாமி நிர்வாகத்தில் இருக்கிற வரை மடத்தையும் இருந்தது. அன்னன்னைக்கு சந்திரமௌலி ஸ்ரீட்டு வந்து இவ்வளோ வரவாச்சு இவ்வளோ செலவாச்சுன்னு படித்தாகணும் அப்படி இருந்தது. அது மாதிரி இப்போ பாதுகையுடைய சிலையில் வந்து வரவு செலவு வாசிக்கிறது அப்படி சொல்லி முறையோடு ராஜ்ய பரிபாலனம் பண்ணான் அப்படின்னு குஷல்வாள் ராமனுடைய சிலையில் கானம் பண்ணதோடு அப்படி நிறுத்திக்கிறோம். மேலே இங்கே லோக்கலில் இருக்கிற க்ஷேத்திரங்களெல்லாம் பார்த்துட்டு வரா மாதிரி ஏற்பாடு. அதனால் அது ஆன உடனே அதெல்லாம் போயிட்டு வந்த உடனே 7 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ வந்தோம் அந்த உடனே உபன்யாசம் தொடர்றது அப்படின்னு தெரிவிச்சுன்னு பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஜானகி காந்தஸ்மரணம் சத்குரு சுவாமினா. பஞ்சகிருஷ்ணன் பாதுகை ஒன்று வச்சுருக்கா, அது பஞ்சாபி சொல்லி ஒதுக்கி எடுத்துருப்பேன். ஆஞ்சநேய சுவாமினா கனகல சத்கல சிந்து ஜலை ரனு சிஞ்சினுதே குணரங்க புவம் भजति सगिं न शचि कुच कुंभतटि परिरंभ सुखानुभवं तव चरणं शरणं करवाणि नतामरवाणि निवासि शिवं जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते गवीवारुणी विद्या परमेव्यो मन प्रतिष्ठिता ययेवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्मवर्चसेन महान् कीर्त्या शोभमानः कल्याणात्. नमस्कार.